வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ இந்த வருடத்திற்கான ஸ்கூல் ஃபீஸை லாஸ்ட் இயரே நான் எப்படி சேமித்து வச்சேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என் பசங்க படிக்கிற ஸ்கூல்லேயே கண்டினியூ பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட நிறையா பேர்கிட்ட சஜஷன் கேட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் இயர் மேபி மோஸ்ட்லி ஸ்கூலை மாற்றிடுவேன். அப்போ நிறையா பேர் வந்து மாற்றுங்க, உங்களோட ஃபினான்ஷியல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்கூலில் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சஜஷன் கொடுத்துருந்தீங்க. சஜஷன் கொடுத்துருந்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொல்லியிருக்க எல்லாருமே வந்து அதுக்கு நல்லா எக்ஸ்ப்ளனேட்ரியாக சொல்லியிருந்தீங்க. படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் படிப்பாங்க, இல்லை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் இந்த ஸ்கூலில் இருந்துச்சுன்னா சேருங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. எக்ஸப்ட் ஒருத்தர் மட்டும் சொல்லியிருந்தாங்க, இல்லை நீங்கள் யோசிங்க, மேபி இப்போ படிக்கிற ஸ்கூல் நல்லா பெஸ்ட்டாக இருக்குன்னா கொஞ்சம் வேணால் எஃபர்ட் போட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்காக நான் ஒரு சஜஷன் கேட்டு எல்லாருமே அதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணதுக்காக நன்றி. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ணி சேமித்து முடிச்சிட்டேன். இந்த வருஷம் எவ்வளோ ஃபீஸ் வரும்னு ஓரளவுக்கு தோராயமாக போன தடவை கேட்டு வச்சுருப்பேன். அதுலேருந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 5000 முன்ன பின்ன கூட குறைச்சி வரும். அதனால நான் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ 3rd வரைக்கும் ஒரே இடத்துல படிச்சிடுறது நல்லது, 4th அப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் தான் கேட்டிருந்தேன். வாங்க, போன வருஷம் நான் எப்படியெல்லாம் ஸ்கூல் ஃபீஸுக்காக பணம் சேமித்தேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஒன்றா ரிவீல் பண்ணுறேன். லாஸ்ட் ஏப்ரல் மந்த் 2023 வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வருஷம் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். பேங்க்கில் தான் 1 year ஆர்டி. அதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதுக்கு முந்தின வருஷம்லாம் 10,000 போட்டு சேமிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 8,000 தான் நான் சேர்க்க ஆரம்பித்தேன். பொதுவாக அதை நான் மேனுவலாக எடுத்து வச்சுருவேன். ஆர்டி வந்து 2 வருஷமாக போட்டேன், போன வருஷம் எடுத்து வைக்க முடியல. ஆனால் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஆர்டியை ஆரம்பிச்சிட்டேன். பணம் எடுத்து வைக்க வேணாம், பணம் எடுத்தேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்த உடனே வேறு ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்னா 8,000 வந்து தானாக வந்து ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதை அப்படியே சரி ஸ்கூல் ஃபீஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிட்டேன், அதை அப்படியே எமர்ஜென்சி ஃபண்டுக்காக ஓப்பன் பண்ண ஆர்டியை அப்படியே ஸ்கூல் ஃபீஸ்க்காக வச்சுட்டேன். இப்போ நான் ஸ்கூல் ஃபீஸுன்னு எடுத்து வச்ச பணத்தை வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே எமர்ஜென்சி ஃபண்டில் போட்டேன். அது ஒவ்வொரு மாதமும் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடும். போன வருஷம் என்னோடய பட்ஜெட் வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ அப்போ 8,000 வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து நான் ஸ்கூல் ஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் பண்ணலைன்னு வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இந்த ஆர்டி வந்து நான் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக 2 ஆர்டி ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஒன்று ஓப்பன் பண்ணதுனால அதை அப்படியே ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு வச்சுட்டேன். அந்த ஆர்டியை ஓப்பன் பண்ணப்போ 6.2% வந்து வட்டி கொடுத்துருந்தாங்க. பொதுவாக ஆர்டிக்கு வந்து அவ்வளோ வட்டி வந்து இருக்காது, 5.5 5.7 அப்படி தான் இருக்கும். போன டைம் என்னன்னு தெரில, யூபிஐ பேங்க்கில் தான், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து 6.2 கொடுத்துருந்தாங்க. சரின்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 8,000 வந்து அமௌண்ட் வந்து ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தேன். ஸோ என்னோடய பார்ட் டைம் ஜாபும் சரி ப்ளஸ் மெயின் ஜாபும் சரி ஒரே அக்கௌண்ட்டில் தான் வேணும். அதில் அப்படியே வந்து சேலரி அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வந்து இதுக்கு மாற்றிடுவேன், இந்த யூபிஐ பேங்க்குக்கு மாற்றிடுவேன். ஸோ 8,000 மாதம் போன ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த மார்ச் எண்டு வரைக்கும் முடிகிற மாதிரி நான் போட்டிருந்தேன். போன ஏப்ரல் 4 ஆரம்பித்தேன், இந்த மார்ச்சோடு முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரி பிளான் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆட்டோ டெபிட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 8,000 அப்படின்னா 12 மாதத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 96,000. ஏப்ரல் 4 ஆரம்பித்தேன். இந்த மார்ச் 4 வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டெபிட் ஆனோன்னா அந்த ஆர்டி வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 20th வந்து வட்டியோடு நான் வந்து அதை எடுத்துட்டேன். அப்போ 96,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வட்டி மட்டுமே 3,269 கிடச்சிருந்துச்சு. இது வந்து நான் முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சுட்டேன். அவங்க கேட்டோன்னே 6.2% வட்டி 8,000 மந்த்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 99,000 லட்ச ரூபா வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் கால்குலேட் பண்ணி வச்சேன், கரெக்டாக அதே மாதிரி தான் வந்துச்சு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 99,269 வட்டியோடு சேர்ந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக பத்தாது, என்னோடய ஸ்கூல் ஃபீஸ், அதாவது பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பத்தாது. சரி, ஓகே, இப்படி ஒரு அமௌண்ட் 10,000 போட்டால் கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் என்னால் 10,000 போட முடியல. சரி, இந்த அமௌண்ட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக வச்சுருந்தேன்.
ஏன்னா மந்த்லி வந்து உங்களுக்கு 10,000 போச்சுன்னா கண்டிப்பாக செலவுக்கு பணம் இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்னா, இவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட ஃபீஸ் கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் சேவ் பண்ணது அப்போல்லாம் 10,000 போட்டு வச்சுருந்தேன். 1,20,000 வந்து சேர்த்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபீஸே 1,05,000 தான் 2 பேருக்கும் சேர்த்து வந்துச்சு. அதில் ஒரு 15,000 மிச்சமாச்சு. எப்போனா 2022. இந்த 15,000 மிச்சமான கையோடு என்ன பண்ணேன், ஃபீஸ்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த 15,000 கையில் இருந்துச்சு. சரி வச்சுருந்தா செலவாயின்ட்டு போய் ஒரு 3 கிராம் கோல்டு காயின் வாங்கிட்டேன். கொஞ்சம் கூட கொஞ்சம் ஒரு 300 என்னவோ எக்ஸ்ட்ரா போட்டு 3 கிராம் கோல்டு காயின் எடுத்துட்டேன். அப்புறம் வந்து அதே மாதிரி தான் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து அப்போ சேர்த்தப்ப 1,30,000 சேமிச்சிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 1,20,000 தான் ஃபீஸு. 10,000 மிச்சமாச்சு. ஸோ அந்த 10,000 வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராமுக்கு ஒரு கோல்டு காயின் வாங்கிட்டு மிச்சம் 4,000 கொண்டு போய் என்ன பண்ணிட்டேன்னா எமர்ஜென்சி ஃபண்டு சேர்த்துட்ருக்கல இதில் போட்டுட்டேன். அப்போ இந்த ஃபீஸ் காஸ்ட்டில் மிச்சமான அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட கோல்டு காயின் வாங்கிட்டேன். அது 1 கிராமாக இருந்தாலும் சரி 3 கிராமாக இருந்தாலும் சரி பாக்கி அமௌண்ட் கையில் வச்சுருந்தோம்னால அடுத்து ஏதாவது ஒரு செலவு வந்துடும். ஸ்கூல் ஃபீஸ் கிளியர் ஆகிடுச்சு, மிச்ச காசு கையில் இருக்குன்னா அப்படியே கொண்டு போய் கோல்டு காயினாக வாங்குவேன். ஏன்னா நார்மலாக வேறு எந்த அமௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் காயினாக வாங்கி அப்படியே வச்சுருந்தேன். சரி ஓகே பார்த்துப்போம். 2022 வாங்கின ஒரு 3 கிராம் கோல்டு காயின் இருந்துச்சு. போன வருஷம் வாங்கின 1 கிராமுக்கு மொத்தம் 4 கிராம் கோல்டு காயின் சும்மா கடந்துச்சு. சரி அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி இந்த மாதிரி நம்ம வீடு கட்டுறதுக்குன்னு பணம் சேர்த்துட்ருக்கோம்ல அதில் சேர்த்துடலாம் அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை ஸ்கூல் ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 99 லட்சம் தான் வருது. அப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், எக்ஸ்ட்ராவாக வர அமௌண்ட்டுக்கு இந்த காயின்ஸை விற்றுடலாம். ஏன்னா இது ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து மிச்சம் பண்ணி சேர்த்தது தானே, ஜஸ்ட் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தானே. அதனால் இதை விற்றுடலாம், லாபம் வருதா வரலையான்னு பார்க்க வேணாம். ஏன்னா இப்போதைக்கு வேறு அமௌண்ட் நம்மக்கிட்ட கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை விற்றுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். சரி நல்லா ரேட்டு ஏறட்டும்ன்ட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அந்த பிளானில் தான் இருந்தேன். ஏன்னா வேறு எதுவுமே ஸ்கூலுக்கு ஃபீஸ்க்கு நான் எடுத்து வைக்கலை. இதுதான் வந்து ஃபேக்டாக போயிட்டுருந்துச்சு. சரி இப்போ எவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் இவங்களுக்கு சொல்லுவாங்க, இவங்களும் செலான் கொடுத்து விடுவாங்க ஸ்கூல்லே. எப்போ கொடுத்து விடுவாங்கன்னு பார்த்து பயந்துக்கிட்டே தான் இருந்தோம். எப்படி எல்லாம் சொன்னாங்க 1,50,000 கிட்ட போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்கூலில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்போ தான் கொஞ்சம் அதிகமாக தெரியும், அப்புறம் செகண்டு தேர்டு ஃபோர்த்துன்னு போக போக உங்களுக்கு ஃபீஸ் குறையும் அப்படின்னாங்க. அதை நம்பி தான் வந்து சேர்த்தது. ஆனால் அப்படி இல்லை. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குமே 10,000 கிட்ட வித்தியாசம், 15,000 கிட்ட வித்தியாசம் வந்துச்சு. பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்போ 1,05,000, செகண்ட் பாருங்கள் 1,20,000, 15,000 எக்ஸ்ட்ரா தான் வந்துச்சு. அதனால தேர்ட் ஸ்டாண்டர்டில் பயந்துக்கிட்டே இருந்தோம். சரி எதுக்கும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ தான் தங்கம் விலை நல்லா ஏறிச்சு. சரி மொத்தமாக 4 கிராம் கோல்டு காயின் இருக்குது. அப்புறம் நான் பில்லெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 21,000 வாங்கியிருக்கேன் இந்த 4 கிராம் கோல்டு காயின். 3 கிராமுக்கு 1 கிராம் 2 தனியாக வாங்கின பில்லை எடுத்து மொத்தமாக எவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் ஜிஎஸ்டியோடன்னு பார்த்து 21,000 கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 டேஸ் பிஃபோர் போய் நான் போய் கேட்டேன், நான் அரை பவுன் தங்கம் காயின் இருக்குது, எவ்வளோக்கு எடுத்துப்பீங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம காயினை கொண்டு போய் விற்கிறப்ப அவங்க கம்மி பண்ணி தான் எடுப்பாங்க. எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 24,658 எடுத்துப்போம் அப்படின்னாங்க. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தா எனக்கு ஒரு 3,658 வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சு. பரவாயில்ல. ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து யாரும் 3,000 வட்டியே தரமாட்டாங்க. ஒரு ஆர்டிஓ ஏதோ போட்டிருந்தா கூட வந்திருக்காது. பட் ஆனால் இப்போ விலை ஏறவும் இந்த ரேட்டுக்கு கொடுத்தாங்க. சரி 3,000 லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா விற்றுட்டேன். அந்த 4 கிராம் காயினை வந்து விற்றுட்டு ஸ்கூல் ஃபீஸில் மிச்சம் பண்ணாத தானே நம்ம போட்டு வச்சோம், அதனால் அதுக்கு கட்டுறதுக்கு வேறு வழியில் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்றாச்சு. இவங்க ஒய்ஃப் கூட திட்டினாங்க, எதுக்கு காயினை விற்கிறீங்கன்னு. வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 24,658 விற்றுட்டேன். இப்போ எனக்கு கிடச்ச அமௌண்ட்டு 1,23,927. ஆனால் ஸ்கூல் ஃபீஸ் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலாக 1,22,000 வந்திருக்கு. போன வருஷத்தோட ஒரு 2,000 கூட. இதில் கிட்டத்தட்ட ஒரு 1,000 எனக்கு மிச்சமாகும், அவ்வளவுதான். ஸோ ஸ்கூல் ஃபீஸு ரெடி பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வருஷம் தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தின கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு எப்படிலாம் சேமிச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.